Exercise 7.6, first sum. Find the absolute extrema. Extrema na maximum or minimum of the following functions on the given closed interval. Now let's see the third subdivision. F of x is equal to 6x power 4 by 3 minus 3x power 1 by 3. The given closed interval is minus 1, 1. So absolute maximum minimum அப்படினா நமக்கு f of xங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. அங்கே இன்டர்வல்லும் இருக்கும். அதில் n பாயிண்ட்ஸ் இருக்கும். இதுக்கு ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் நீங்கள் ஆப்டைன் பண்ணிக்கணும். ஸோ கிரிட்டிக்கல் நம்பர்ஸ்னால் புட் f dash of x is equal to 0. அங்கே எக்ஸுக்கு என்ன வேல்யூஸ்லாம் எக்ஸிஸ்ட் ஆகுதோ அது கிரிட்டிக்கல் நம்பர்ஸ். ஸோ அது ஒரு பாயிண்ட் அசியூம் பண்ணிக்கோங்க. மேபி 1 பாயிண்ட் வரலாம், கிரிட்டிக்கல் பாயிண்ட் 2 பாயிண்ட்ஸ் கிடைக்கலாம். அண்ட் அலாங் வித் தட் இந்த n பாயிண்ட்ஸையும் சேர்த்து f of xல f of minus 1 find out பண்ணணும், f of 1 find out பண்ணணும். கிரிட்டிக்கல் நம்பரில் நமக்கு என்னென்ன கிடைச்சிருக்கோ அதையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அத்தனை வேல்யூஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணணும். எது எல்லாத்துக்கும் விட கிரேட்டராக இருக்கோ அது அப்சல்யூட் மேக்ஸிமம், எது ரொம்ப லீஸ்டாக இருக்கோ அது அப்சல்யூட் மினிமம். ஓகே, நவ் let's see the third subdivision. ஸோ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் f of x is equal to 6x power 4 by 3 minus 3x power 1 by 3. இதை differentiate பண்ணலாம் இப்போ. f dash of x which is equal to 6. இங்க x power 4 by 3 இருக்கு. x power n differentiate பண்ணா n x power n minus 1. அதே போல 4 by 3 x power n minus 1, அதாவது 4 by 3 minus 1 minus 3 into x power 1 by 3 நம்ம differentiate பண்ணோம்னா 1 by 3 into x power 1 by 3 minus 1. 3 1s are 3 and 3 2s are 6 will get cancelled. 3 3 will get cancelled. And now 3 1s are 3. 4 minus 3 is 1. Okay. So we have 8 into x power, inga 3 1s are 3, 4 minus 3 is 1 by 3. 8x power 1 by 3 minus, அதே போல இங்க 3 1s are 3, 1 minus 3 is minus 2 by 3. Here we have x power minus 2 divided by 3. இதை பவரை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 8x power 1 by 3 minus 1 divided by x power 2 by 3. Left hand sideல f dash of x அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, now let us take LCM. ஓகே, இப்படி LCM எடுங்க. LCM எடுத்தோம்னா 8 into x power 1 by 3 into x power 2 by 3. ஸோ இது இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க. into x power 2 by 3 minus 1. The whole thing divided by x power 2 divided by 3. ஸோ இதை பவர்ஸை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 3 by 3 கேன்சல் பண்ணிங்கன்னா 1ன்றது வந்துடும். அப்போது இங்கே நியூமரேட்டரில் யூ ஹாவ் 8x minus 1 divided by x power 2 by 3. ஸோ திஸ் இஸ் f dash of x. அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும் போது கிரிட்டிக்கல் நம்பர் ஆப்டைன் பண்ணுவோம். கிரிட்டிக்கல் நம்பர் அப்படின்னா புட் f dash of x is equal to 0. இப்போ புட் f dash of x is equal to 0. So we have 8x minus 1 divided by x power 2 by 3 which is equal to 0. இப்போ critical number definition பிரகாரம் okay இங்க 8x minus 1 is equal to 0ங்கிறத எழுதுவோம். அதாவது 8x is equal to 1 which implies that x is equal to 1 by 8. இது critical number. and இங்க f dash of x பாருங்க, இங்க f dash of x doesn't exist. எங்க exist ஆகல? xக்கு 0ன்றதை போட்டோம் அப்படின்னா any number by 0 will become infinity. அப்போ 0 அப்படிங்கிற பாயிண்ட்ல எக்ஸிஸ்ட் ஆகல. அப்போ இங்க எழுதிக்கோங்க f dash of x doesn't exist. f dash of x doesn't exist for x is equal to 0. ஓகே, இதையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நமக்கு கொஸ்டினில் n பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா -1, 1 அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. ஸோ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் f of x கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க? 6x power 4 by 3 minus 3x power 1 by 3. ஓகே, இப்போ நமக்கு கிரிட்டிக்கல் நம்பர் 2 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. 1 by 8 0
and endpoints minus 1 1. Okay, so in the 4 values நம்ம substitute பண்ண போறோம். First f of critical number 1 by 8 நம்ம substitute பண்ணலாம், which is equal to 6 into இங்க x இருக்கிற placeல 1 by 8 substitute பண்ணுவோம். 4 divided by 3 minus 3 into 1 divided by 8 power 1 divided by 3, which is equal to 6 into இப்போ 1 divided by 8 நம்ம எப்படி எழுதலாம், 2 cube எழுதலாம். So 2 cube இங்க பவரில் நமக்கு 4 by 3 இருக்கு. So 4 by 3 பாருங்க, இங்க 3 கேன்சல் ஆயிடுது. ஓகே, தென் minus 3 again இங்க 1 by 8 இருக்கு இல்லையா, இதை 2 cube அப்படின்னு எழுதலாம். இங்க பவர் 1 by 3 இருக்கு. ஓகே, so again 3 and 3 will get cancel. So we have which is equal to 6 into இங்க 2 power 4 இருக்கு, which is 16. அப்போ 1 divided by 16 minus 3 into இங்க 1 by 2 மட்டும்தான் இருக்கு. So write 1 by 2. So the 2 tablesல cancel பண்ணுங்க. 2 3s are and 2 8s are. So 3 by 8 minus 3 by 2 இருக்கு, which is 3 divided by 8 minus 3 divided by 2, which is LCM எடுக்கலாம். So LCM எடுத்தீங்க அப்படின்னா you will get 3 minus 3 4s are 12 divided by LCM of the denominator is 8. So 3 minus 12 is minus 9 divided by 8. So நம்ம 4 values obtain பண்ணணும். இப்போ தான் நமக்கு minus 9 by 8ன்றது கிடைச்சிருக்கு. எப்போ f of 1 by 8. Okay, so f of 1 by 8 அப்படிங்கிறது minus 9 by 8. Okay, இது ஒரு வேல்யூ நம்ம obtain பண்ணியிருக்கோம். and then next f of 0ங்கிறதையும் நம்ம substitute பண்ணலாம். f of 0 அதாவது கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, f of x is equal to கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க, 6x power 4 by 3 minus 3x power 1 divided by 3. இப்போ இங்கே 0வை சப்ஸ்டியூட் பண்ணுங்க இந்த ஃபங்க்ஷனில். ஸோ 6 into 0 minus 3 into 0, which will be 0. Therefore f of 0 will be 0. And then end points நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 1ன்னு கொடுத்துருந்தாங்க and another one is minus 1. first minus 1 substitute பண்ணலாம், f of minus 1. ஸோ இந்த இடத்துல minus 1ன்றதை இங்கே substitute பண்ணுங்க. 6 into minus 1 the whole power 4 divided by 3 minus 3 into x இருக்கிற பிளேஸில் minus 1ன்றதை substitute பண்ணுங்க. ஸோ minus 1 power 1 divided by 3. ஸோ இங்கே பவர் பாருங்கள் 4ன்னு இருக்குது, x power 4. ஸோ இது வந்து ஈவன் நம்பரில் எடுத்துக்கோங்க, which is 6. ஸோ இங்கே minus 1 power 1 1ங்கிறது ஆட் நம்பர், ஸோ ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. 6 plus 3 which is 9. Okay, therefore f of minus 1 is 9. Next f of 1ங்கிறத நம்ம substitute பண்ணலாம், f of 1. ஸோ கொஸ்டினில் f of x என்ன கொடுத்துருந்தாங்க, 6x power 4 by 3 minus 3x power 1 by 3. Now substitute the value of 1. So பார்த்தீங்கனாலே தெரியுது 6 minus 3 which is 3. Therefore the value of f of 1 is 3. Now we have obtained 4 values. So என்னென்ன values 3ங்கிறத obtain பண்ணியிருக்கோம், and then 3 9 0 and then minus 9 by 8 3 0. ஸோ இதில் எது எல்லாத்துக்கோட கிரேட்டர்னு பாருங்கள். நமக்கு என்னென்ன வேல்யூ கிடச்சிருக்கு, நமக்கு ஃபஸ்ட்டு 1 by 8 சப்ஸ்டியூட் பண்ணும் போது மைனஸ் 9 by 8 கிடச்சிருந்தது, அண்ட் தென் 0 அண்ட் தென் 9 அண்ட் தென் 3. ஓகே, ஸோ இதில் இப்போ கம்பேர் பண்ணுங்கள், இதில் எது எல்லாத்துக்கோட கிரேட்டஸ்ட் நம்பர், 9 இஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர், அண்ட் தென் எல்லாத்துக்கோட லீஸ்ட் நம்பர் த நெகட்டிவ் நம்பர் minus 9 by 8. Therefore this is absolute maximum and this is absolute minimum. Therefore the absolute maximum value is, therefore the absolute maximum value is 9 and the absolute minimum value is minus 9 divided by 8. Thank you children.